டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நார்மலாக நம்ம வீடுகளில் போடும்போது அரிசி மாவில் போட்ட தோசையெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஆனால் அதுவே கோதுமை மாவில் போட்டோம் அப்படின்னா நமக்கு கிறிஸ்பி கிடைக்காது, வலுவலுன்னு இருக்கும். இன்றைக்கி அந்த கோதுமை தோசையவே நல்ல கிறிஸ்பியாக செய்கிறது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். வணக்கம். நம்ம டீ கடை கிச்சனில் இன்ஸ்டண்ட்டாக ஹெல்த்தியான தோசை தான் பார்க்க போகிறோம். அந்த தோசை பண்ணுறதுக்கு நம்ம 1 கப்பு சம்பா ரவை எடுத்து வச்சுருக்கோம். சம்பா ரவை எளிமையாக எல்லார் வீட்லேயுமே ஸ்டாக் இருக்கும். அந்த சம்பா ரவை தான் 1 கப் எடுத்துருக்கோம். அதாவது நம்ம மெஷர்மெண்ட்டில் 1 கப் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பவுலில் இதில் ஒரு 100 தயிர், நல்ல கெட்டி தயிர், புளிக்காத தயிர் 100 ml உள்ளே சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு அப்படியே 100 ml தண்ணி சேர்த்துட்டு இப்போ அந்த சம்பா ரவை, தயிர், தண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ரவையை ஊற வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஊறி வந்த இந்த ரவையை ஒரு பெரிய மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கிடலாம். கோதுமை ரவையை சேர்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பொரிகளில் 1/2 கப்பு, அதாவது 1 கப்பு நம்ம கோதுமை ரவை எடுத்தோம்ல, அதில் 1/2 கப்பு அப்படியே நம்ம பொரிகளில் உடச்சிக்கல 1/2 கப்பு எடுத்துட்டு, அதே அளவில் 1/2 கப்புக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு தான், வறுக்காத மாவு, அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு தூள் உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா ஒரு மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நைஸாக மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாவில் 1 டீஸ்பூனு சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது நமக்கு காஞ்ச மிளகாயை தான் எடுத்து நல்லா இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அது 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் ஒரு சுற்று விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். ஆக நமக்கு 400 ml தண்ணி தேவைப்பட்டிருக்கு. ஊற வச்சதில் ஒரு 100 ml, அரைக்கிறதுக்கு ஒரு 300 ml, 400 ml தண்ணி தேவைப்பட்டிருக்கு. நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்து இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு மேலே ஒரு 1/2 டீஸ்பூனு ஜீரகத்தை சேர்த்து விட்ருங்க. ஜீரகத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ நம்ம தோசை மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது வழக்கமான தோசை மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குமா, இது அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு நல்லா மொறுன்னு தோசை ஊற்றி எடுக்க சூப்பராக வரும். இந்த அளவுக்கு மாவை கலந்து வச்சுட்டு இதுலேருந்து எப்படி தோசை விடலான்னு சொல்லி பார்ப்போம். அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் தோசைக்கல்லை வச்சுக்கிடுவோம். இல்லைன்னா நீங்கள் இரும்பு தோசைக்கல் எதுனாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு கல் சூடானோடனே லேசாக கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு காட்டன் துணியை வச்சுட்டு நல்லா தொடச்சி விட்ருங்க. கல் நல்லா தொடச்சி விட்டுட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஒரே ஒரு கரண்டி மாவு நம்ம கலந்து வச்சுருக்கிறதுல ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு மெதுவாக ஊற்றி நல்லா இலசாக தேய்ச்சி விடுங்க. நல்லா இது போல் இழைச்சி நல்லா தேய்ச்சி விட்ருங்க மாவை. ஒரே ஒரு ஸ்பூனு எண்ணெயை மட்டும் லைட்டாக அந்த கார்னரில் சைடில் ஊற்றி விடுங்க. உள்ளே ஊடி ஒரு 1/2 ஸ்பூனை ஊற்றி விட்ருங்க. ஊற்றி 3 நிமிஷம் ஆச்சு. மீடியமான ஹீட்டில் 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி சைடு கார்னர்லாம் முருகின உடனே நம்ம அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு சைடு வேக்காடு தான். அப்படியே திருப்பி எல்லாம் போட தேவையில்லை. அப்படியே மடித்து எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். சூப்பராக ஒரு முறு நல்லா அருமையாக இருக்கும். நல்லா முறுன்னு தயாராகிருக்கு. அப்படியே கொஞ்சமாக பிச்சுட்டு சூப்பராக இருக்கும். இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் சூப்பரான ஒரு தோசை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.